வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கோர் செட் ப்ளவுஸ் அது வெட்டி தைக்கிறது தான் வீடியோ. இன்னைக்கு அதோட அளவு பார்த்தீங்கன்னா, உயரம் 14.5, ஷோல்டர் 15, அப்பர் செஸ்ட் 35, மிடில் செஸ்ட் 36, இடுப்பு வந்து 30, ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா 16.5, கை உயரம் 6, கை சுற்றளவு 13, ஃப்ரண்ட் நெக் 7.5, பேக் நெக்கு 10.5. இந்த அளவு வச்சு கோர் செட் ப்ளவுஸு கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ கொண்டு போகலாம். நண்பர்களே, இப்போ இது வந்து மெயின் பீஸு. இந்த ரெண்டு பீஸை வச்சு தான் மேட்ச் பண்ணி தைக்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் வந்து இது 1 மீட்டர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் வந்து ஃபோல்டிங் பேக்கில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட்டில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த பேக் ஓப்பன் கட்டிங் இது. உயரம் பார்த்தீங்கன்னா 14.5 ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. நம்ம இதை கோடு போட்டுடலாம். இது வந்து தையக்கோடு. இப்போ ஷோல்டர் 15.5 ரெண்டாக பிரித்தோம்னா 7.25. இதில் 1.25 நம்ம குறைச்சிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக அதை ஆமூல் இறக்கிறதுக்கு நேராக கோடு போட்டுக்கணும். இப்போ ஆமூல் இறக்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு 36, அது 6ஆக பிரிச்சிங்கன்னா 6 வருது. இதை மிடில் செஸ்ட் இப்போது நம்ம மிடில் செஸ்ட் 6ஆக பிரித்து இறக்கலாம். இது ஆமூல் இறக்கும். அப்பர் செஸ்ட்டு 35, 4ஆக பிரிச்சிங்கன்னா 8.25, 3/4 இன்ச்சு பாடி லூஸ். இடுப்பு பார்த்தீங்கன்னா 30, 4ஆக பிரிச்சிங்கன்னா 7.5, 1 இன்ச்சு பேக் டாட்டு. இப்போ இந்த 2 மார்க்கு தான் தையக்கோடு. இது வந்து நம்ம கோடு போட்டுடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா துணி 1.5 இன்ச்சு நம்ம விட்டுடலாம். இப்போ ஆமூல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ இங்கே 6 இன்ச்சு தையல் விட்டுட்டு சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதே அளவு இங்கே வச்சுருவோம் நம்ம. இப்போ இது 1, 2, 3 இந்த 3 அளவு தான் ரவுண்டு எடுக்கணும், ஆமூல் ரவுண்டு. இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு 36, இதை நம்ம 6ஆக பிரிச்சிங்கன்னா 6 வருது. இதுதான் நெக்கோடைய அளவு, பேக் நெக்கு. இப்போ நம்ம இங்கே 2.25 வைக்கலாம். இப்போ தச்சவனை 3 வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது பேக் நெக்கோடைய அளவு. இப்போ பேக் நெக் இறக்கம் பார்த்தீங்கன்னா 10.5, மேலே 6 இன்ச்சுக்கு தையல் விட்டு 10.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க் பண்ணி நெக் ரவுண்ட் எடுத்துடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் நெக். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பனு. இது வந்து 1/4 இன்ச்சு தையல் விட்டுட்டேன். இப்போ டாட் வந்து பார்த்தீங்கன்னா இது 8.5 சென்டர் பண்ணிட்டோம்னா சென்டர் பண்ணிங்க. டாட்டோட அளவு வந்து 4.5 இன்ச்சு வச்சு டாட்டு மார்க் பண்ணிடலாம். நண்பர்களே, இப்போ கோர் செட்டு பேக் வந்து மார்க் பண்ணிட்டேன். வேணா கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ பேக் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டு, இந்த கோர் செட்டு ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சார்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து சார்ட்டில் போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த பேக் வச்சு இந்த ட்ராயிங் பண்ணிக்கிறேன். இது மெஷர்மெண்ட், பாடி மெஷர்மெண்ட்டு, நெக்கு. நம்ம இதை பேக் எடுத்துடலாம்.
இது ஷோல்டர் மார்க்கு. இப்போ வந்து நம்மளுக்கு மிடில் செஸ்ட் வந்து 36, 4 பிரிச்சா 9, 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி இறக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கூட்டி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 36, 4 பிரிச்சா 9. அந்த 9 வந்து கீழ் மார்க்ல இருந்து 2ஆ பிரிக்கணும். 2ஆ பிரிச்சா 4.5. இப்போ நம்ம இங்க வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணணும். இப்போ வந்து ரெடி, டாட்டோடைய அளவு ரெடி. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4க்கு ஒரு புள்ளி கம்மி வைங்க. 4க்கு ஒரு புள்ளி கம்மி. இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி அளவு. மிடில் செஸ்ட் வந்து 36, இடுப்பு வந்து 30. 36ல் 30 போச்சுன்னா 6 இன்ச்சு டாட்டு. இதை நம்ம 2ஆ பிரிச்சா 3 இன்ச்சு. இந்த டாட்டோடைய அளவு 3 இன்ச்சு. இதான் டாட்டு ரெடி. இது இப்போ இந்த இடத்துல நம்ம 3/4 இன்ச்சு வைங்க. 3/4 இன்ச்சு வச்சுட்டு பேலன்ஸு இப்படி இங்கே 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் 2.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெடி 3.5. இப்போ இந்த 3.5 இங்கே வைங்க. இந்த 3.5 ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கவு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு மார்க். இது ஃப்ரண்ட்ல லைட்டா ஷேப் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம இங்கே இடுப்புக்கு நேராக கோடு போட்டுக்குவோம். இது வந்து தையக்கூடு. இப்போ பேக் வச்சு லென்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த லென்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பிரின்சஸ் கட்டு போட்டோம். இதே உள்ள வந்து பிரின்சஸ் வருது, மேலே வந்து நம்மளுக்கு ஃப்ளீட் மாதிரி வரும். ஃபினிஷிங் வந்து இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கவர் தட்டு ஒரு 1/4 இன்ச் உள் வாங்கி இப்போ இதான் நம்ம மார்க் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5. நம்ம ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே வந்து பிரின்சஸ் கட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நமக்கு தேவையில்லை. இப்போ இங்கே நம்ம இடுப்பு அளவு அளக்கணும். 7.5 இன்ச்சு ரெடி நமக்கு தேவை. நம்ம இதை வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம்.
இது வந்து ரெடி. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வெட்டிடலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பேட்டர்ன் தான். இப்போ நம்ம எல்லாமே தையலுக்கு துணி விடணும். நம்ம துணியில் வெட்டும் போது நான் காட்டுறேன். அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பாருங்க, இந்த மெட்டீரியல் அப்படியே திருப்பிடுங்க. கை உயரம் வந்து 6 1 இன்ச்சு நான் சேர்த்துக்கிறேன். மேலேயும் கீழேயும் தையலுக்கு 7 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ கை சுற்றல் வந்து 13, 2ஆ பிரிச்சா 6.5. கை உயரம் 6, மேலே 6 இன்ச்சு கீழே 6 இன்ச்சுக்கு நான் 1 இன்ச்சு சேர்த்துருக்கிறேன். ஆமல் பார்த்தீங்கன்னா 16.5, 2ஆ பிரிச்சா 8.25. 8.25 ஒரு மார்க்கு, 1 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடணும். அப்போது 7.25 வருது. 7.25 2ஆ பிரிச்சிங்கன்னா 3 ஒரு புள்ளி. இப்போ இதை நம்ம கோடு போட்டுடலாம். ஆமூல் கோடு இது. இப்போ இது வந்து இது தையக்கோடு, இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. நம்ம இதை பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிங்க. இது வந்து பாருங்க, இது தையலுக்கு மேலே விட்டுட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம இதை ஷேப் வரைஞ்சிடலாம். இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இது கவர் தட்டு. இந்த ஃப்ரண்ட்ல வந்து கவர் தட்டு எடுத்துடுறேன். நண்பர்களே, இப்போ இதை வந்து ஃப்ரண்ட்டு லைனிங் வெட்டிக்கலாம். இது வந்து பேட்டர்ன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பேட்டர்ன். இது வந்து நம்ம மார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையலுக்கு வந்து விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். இது வந்து ரெடி. இப்போ நம்ம வெட்டும் போது இந்த தையலுக்கு உண்டானது விட்டு தான் கட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டோட சின்ன ஒரு பார்ட். இதுவும் உள்ள வரைஞ்சிடுறேன். இப்போ கட் பண்ணுறதை பாருங்க. எக்ஸ்ட்ரா வந்து சைடில் விட்டு தான் கட் பண்ணணும். இதை பாருங்க, இந்த மாதிரி தையலுக்கு 3 பாயிண்ட் விட்டு கட் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லாமே தையலுக்கு துணி விட்டு மார்க் பண்ணணும். பேட்டர்ன் வந்து ரெடி பேட்டர்ன். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துறேன். மெயின் பீஸ் போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கு. பேக்கு வந்து கட் பண்ணி எடுத்துறேன். அடுத்தது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டு வந்து
இந்த பீஸ் மட்டும் தான். இந்த சென்டரில் வந்து நெட்டட். இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். இந்த நெட்டட் பீஸ் வந்து இது சென்டரில் வச்சு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டிச்சிங்கில் பாருங்கள். அது வரைக்கும் இந்த கட்டிங்கை வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.